வணக்கம். சமீபத்தில் ஒரு புத்தகம் வாசித்தேன். அந்த புத்தகத்தில் ஒரு அழகான வாக்கியம், ஒரு சென்டென்ஸ் இப்படி இருந்துச்சு. நடக்கிற பிரச்சனைகளில் 20% தான் உங்களை காயப்படுத்தும், மீதி 80% உங்களுடைய கற்பனைகள் தான் உங்களை காயப்படுத்தும் அப்படின்னு. உதாரணத்துக்கு, நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க. இப்போ நீங்கள் உங்கள் பார்ட்னரோட இன்றைக்கி நைட்டுக்கு ஒரு டின்னர் பிளான் பண்ணுறீங்க. ஆனால் நீங்கள் சொன்ன டைமுக்கு அந்த டின்னருக்கு உங்கள் பார்ட்னரால் வர முடியாது. இப்போ உங்கள் பார்ட்னர் அந்த டின்னருக்கு வராதது உங்களை காயப்படுத்தும். உண்மையாகவே அது உங்களை எவ்வளவு காயப்படுத்தும்னா 20% தான் உங்களை காயப்படுத்தும். மீதி 80% காயப்படுத்த போகிறது உங்களுடைய கற்பனைகள் தான். எப்படின்னா, இப்போ உங்களுடைய பார்ட்னர் அந்த டின்னருக்கு வரலைன்னா நீங்கள் கற்பனை பண்ண ஆரம்பிப்பீங்க. இவர் ஏன் வரலை, இவர் இப்போ இந்த டைம் என்ன பண்ணிக்கிட்டு இருப்பார், இவருக்கு என்னை விட இப்போ அவர் ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமாக போயிட்டாங்களா, அப்படி இல்லைனா இவருக்கு வேறு யாராவது எஃப்ஐஆர் இருக்கா, இல்லாட்டி உண்மையாகவே இவங்களுக்கு இப்போ எம்எல்ஏ இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சா அப்படின்னு நீங்கள் பண்ணுகிற 80% கற்பனைகள் கடைசியாக எங்கே போய் நிறுத்தும்னா அது பிரேக்கப்பில் கொண்டு போய் நிறுத்தும். பட் உண்மையாகவே அவருக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை, அவங்களுக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை, உண்மையாகவே ஏதோ ஒரு காரணம் இருக்குது. ஆனால் நம்ம கடைசி வரைக்கும் அந்த 20% நம்ம புரிஞ்சிக்க மாட்டோம். நம்ம 80% கற்பனைகளில் நம்ம மூழ்கி போயிடுவோம். உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது, உங்களுக்கு ஒரு சிலர் உங்களை காயப்படுத்தும் போது உங்களால் அதில் இருந்து ரொம்ப ஈஸியாக வெளிவந்துட முடியும். ஆனால் நாங்கள் எப்போவுமே அந்த 20%, உண்மையாக நடந்த அந்த 20% நம்ம பார்க்குறது இல்லை. மாறாக நாங்கள் என்ன செய்கிறோம்னா 80% நம்மளுடைய கற்பனைகளில் இப்படி தான் நடந்திருக்கும், இப்படி தான் செஞ்சுருப்பாங்க, இவங்க இப்படி தான் என்னை நினச்சிருப்பாங்கன்னு சில கற்பனைகளில் நம்மளை நாமே காயப்படுத்திக்கிட்டு இருப்போம். உண்மையாகவே நம்மளை காயப்படுத்துறது அவங்க இல்லை, நம்ம கற்பனைகளில் நம்மளை காயப்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் உங்களுடைய கற்பனைகளில் உங்களை காயப்படுத்தி கொண்டு இருக்கிறீங்கன்னா உண்மையாகவே நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டியது, நான் என்ன காயப்படுத்திக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது தான். இன்னொரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி.